ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மருதாணி செடியை நம் வீட்டில் வைத்து வளர்த்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கொடுக்கும்? மருதாணி செடி அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மருதாணி செடியை நம் வீட்டில் வைத்து வளர்க்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல வச்சு வளர்க்கும் போது நமக்கு வரக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் மருதாணி செடி தனக்குள்ள ஈர்த்து கொள்ளும். தீய சக்திகள் அப்படின்னும் போது நீங்க பில்லி சூனியம் அப்படின்னு பெருசா யோசிக்க வேண்டாம். தீய சக்திகள்னா சில பேர் நம்மளை தேடி வரும்போது அவங்க மூலியமா நமக்கு கண் திருஷ்டிகள் ஏற்படலாம். அவங்க எதிர்மறையான எண்ணங்களோட நம்மளை தேடி வரலாம். அந்த எண்ணங்களை எல்லாம் தனக்குள்ள ஈர்த்து கொண்டு தீய சக்திகள் நமக்குள்ள வராம அது தடுத்து நிறுத்தும். மருதாணி செடி சீதாதேவியின் சொரூபம் என்று சொல்லப்படுகின்றது. சீதாதேவி ராமரை பிரிந்து காட்டில் வாழ்ந்த அந்த நாட்களில் அவர்களுடைய கவலைகளை எல்லாம் காட்டில் இருந்து ஒரு மருதாணி செடியிடம் போய் அமர்ந்து அமைதியாக பேசுவாங்களாம். இதனாலதான் இந்த மருதாணி செடிக்கு ஒரு வரவழைக்கப்பட்டது. யார் ஒருவர் உன்னை வைத்து வளர்க்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களே ஏற்படாது அப்படின்ற அந்த வரத்தையும் அளிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா மருதாணி செடி வச்சு வளர்க்கும் போது அது நல்லா செழிப்பா வளர்ந்து நிக்கணும், காய விடக்கூடாது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்களும் எப்பவுமே நிலவும். அதனால செடியை நீங்க வாட விடாம பார்த்து பராமரிச்சு வளர்க்கணும். நீங்க செடி வளர்க்கறதுக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு சின்ன தொட்டியில இந்த மருதாணி செடி வச்சு வளர்த்தா கூட போதும், நல்லா வளர்ந்துரும். மருதாணி இலைகள்லாம் மருத்துவத்திலயும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த மருதாணி செடி பித்த வெடிப்பு, சேத்துப்புண்ணு இருக்கவங்களா இந்த மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அந்த பாதத்துல போடும்போது பித்த வெடிப்பு, சேத்துப்புண்ணுலாம் சரியாகும். இந்த கல்யாணத்துல கூட பாத்தீங்கன்னா பெண் மாப்பிள்ளை இருவருமே இந்த மருதாணியை வச்சுப்பாங்க. அவங்கள ஒரு சடங்கு நடத்துவாங்க, பொறி போடுற சடங்கு அப்படின்றது இதை நடத்துவாங்க. அதுல பெண் மாப்பிள்ளை இருந்த பேருமே மருதாணி வச்சுக்கிறது வழக்கம். பெண்கள் இந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் எல்லாம் கட்டாயமா மருதாணி வச்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த மருதாணி 4-5 நாட்கள் கழிஞ்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம இந்த மருதாணியை வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நல்லதே நடக்கும். எனவே இந்த நல்ல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இந்த மருதாணி வைக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மருதாணி யாரோட கையில இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மருதாணி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிற டைம்ல நீங்க தொடர்ந்து மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்புண் இருக்கவங்க கூட இந்த மருதாணி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில நீங்க வாய் கொப்பிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வாய்ப்புண் கூட சரியாகிடும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு வழக்கமாயிடுச்சு. தூக்கமே வராது, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மருதாணி செடி ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். இந்த மருதாணி பூவை நீங்க நிறைய அளவு சேகரிச்சுட்டு நீங்க ஒரு துணியில போட்டு ஒரு சின்னதா ஒரு தலைக்காணி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை நீங்க தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு தினமும் இந்த மருதாணி பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்னா அந்த மருதாணி பூவை தினமும் கொஞ்சமா எடுத்து நீங்க படுக்கிற தலையணையோட அடியில வச்சு படுக்கலாம். இதனால உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். மருதாணி செடியில இலை, பூ, அதனோட விதைகள் எல்லாமே நமக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த விதைகள் கூட பாத்தீங்கன்னா நீங்க காய்ந்த விதைகளை எடுத்து உங்க வீட்டுல கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கூட நீங்க ஒரு மஞ்சள் துணியில கட்டி உங்க வாசல்ல கட்டி விட்டீங்கன்னா நமக்கு கண் திருஷ்டி, தீய சக்திகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராது. அதே மாதிரி நீங்க வீட்டுல வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகள்லாம் சாம்பிராணி தூபம் போடும் போதும் இந்த மருதாணி காய்ந்த அந்த விதைகளை போட்டு நீங்க தூபம் போடும்போது அதனாலே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள், அந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகும். ஒருத்தர் கையில இருந்தாவே அவங்க கிட்ட யமன் கூட நெருங்க மாட்டாங்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மருதாணி செடி. உங்க வீட்டுல இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன தொட்டியில வச்சு நீங்க வளர்த்தா கூட நல்லா செழிப்பா வளர்ந்துரும். எல்லா வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு செடி. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த மருதாணி செடியை நம்ம வச்சு வளர்க்கும் போது அது நல்லா செழிப்பா வளர்ந்துச்சுன்னா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். இந்த மருதாணி செடியை நீங்க வச்சு வளர்க்கும் போது அது காய விடாம பாத்துக்கோங்க. தினமும் தண்ணி ஊத்தி நல்லா பார்த்து பராமரிச்சு வளர்த்துட்டு அது செழிப்பா வளர்ந்தாதான் நம்ம குடும்பத்துல நல்லது நடக்கும். செல்வமும் நமக்கு குடும்பத்துல நல்லா அதிகரிக்கும். இத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த மருதாணி செடி நம்ம எல்லார் வீடுகளையும் கட்டாயமாக வச்சு வளர்க்க வேண்டிய ஒரு செடி. நீங்களும் வச்சு வளர்த்து பயன்பெறுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.